இந்தியா கூட ஒரு புது மாநிலம் ஒண்ணு இணைய போகுது. அதுவும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மாநிலம். அதுதான் இங்க ஆச்சரியம். இத சொன்னது யாரு அப்டின்னா, நம்மளுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங். எங்க வச்சு அப்டின்னா, சிந்தி மக்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாகிஸ்தானினுடைய சிந்து மாகாணம் இருக்குல்ல, அது வந்து இந்தியா கூட சேரப்போகுது. அது இப்ப வேணா இந்தியா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா வரலாற்று ரீதியாவும், நாகரீக ரீதியாவும் அது என்றென்றைக்கும் இந்தியா கூட தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிந்து நதிய புனிதமா கருதுதாங்க. அவங்க என்றென்றைக்கும் எங்களுடையவங்க. இன்னைக்கு வேணா அது இந்தியா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல நிலைமை எப்படி வேணா மாறலாம். எல்லைகள் மாறலாம். அது இந்தியா கூட இணையலாம் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அசீம் முனீர் வயித்துல புளிய கரைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவினுடைய ஆப்பரேஷன் சிந்தூருக்கு பயந்து பங்கர்ல ஒளிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கெஞ்சி போரை நிப்பாட்டி கடைசியில ஃபீல்டு மார்ஷல் பதவியெல்லாம் வாங்கி இப்போ உட்கார்ந்துருக்காருல. அந்த ஒரு பதவிக்கு எங்க ஆப்பு வந்துருமோ? ஒண்ணா இருக்கிற பாகிஸ்தான் பல துண்டா உடைஞ்சிருமோ? இந்தியாவுடைய ராணுவ அமைச்சரும், ராணுவ தளபதியும் அடிக்கடி இப்படிலாம் பேசுதாங்களே, நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரியான ஒரு ஆழ்ந்த துக்கத்துல இருக்காராமா. இத பத்தின டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகும். அத பார்த்து உங்க சப்போர்ட்ட குடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.